Hello friends, welcome back to Play Tamil. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லேருந்து என்னென்ன மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சூப்பர்மேன் மூவியோட ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் மூவிக்கு டோட்டல் 24 ஹவர்ஸில் 22.6 மில்லியன் வியூஸோட யூடியூப்பில் கிடச்சிருக்கு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோஷியல் மீடியா சேர்த்து நம்ம 57 மில்லியன் வியூஸ் கிட்ட கிடச்சிருக்கு, விச் இஸ் நல்லாவே பாசிட்டிவ், நல்லபடியாக ரீச்சும் ஆயிருக்கு. அண்ட் எப்படியும் இந்த மூவி நம்ம அப்கமிங் July 11th 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி ட்ரெய்லரை பார்த்து சில பேர் இன்னும் கூட நம்ம ஹென்ரி கேவில் தான் சம்மன் சொல்லி மென்ஷன் கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுது, எனக்கும் நானும் பர்சனலி ஜாக் ஸ்னைடரோட ஃபேன் தான். அண்ட் எனக்கும் அவரோட அந்த டார்க்கர் வெர்ஷன் அல்டிமேட்டாக இருந்தது. என்டையர் அவர் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் என்ன பண்ணியிருக்காரோ, பட் அவரோட இப்போது டைம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஜேம்ஸ் கன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோயிசமில் நிறையவே நல்ல நல்ல விஷயங்கள் மூவிஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அவரோட டோனில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராட் டே லைட்டோட இந்த ட்ரெய்லரில் நல்லபடியாக தெரியுது. அண்ட் மெயின் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன்னா ஒரு ஹோப் என்ற விஷயம் தான். அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் அந்த ஹோப் என்ற கான்செப்டை நல்லபடியாக அவர் கொண்டு வருவார், இமோஷ்னலி கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ அது நம்ம எப்படியோ மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரெய்லர்லேயே அது கொஞ்சம் நல்லபடியாக சிங்காக இருந்தது. அண்ட் மிச்சம் மீதி இருக்க கேரக்டர்ஸ் கூட நிறைய காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அது நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கராத்தே கிட் லெஜெண்ட்ஸோட ட்ரெய்லரும் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஏன்னா அப்கமிங் May 30 தான் இந்த மூவியும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா முன்னாடி 90ஸோட கராத்தே கிட்டோட ஸ்டோரியும் அண்ட் நம்ம ஜாக்கி சான் நச்ச கராத்தே கிட் மூவியும் அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அண்ட் இப்போதைக்கு இந்த லெஜெண்ட்ஸோட கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் அது நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டெப்பில் போகுதுன்னு. பட் இதுலேயும் ஒரு புது பையனை ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாட்டி 2 பேருமே சேர்ந்து ஒரு பையனை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த லெவலான அதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்க போது அது நம்ம மூவியை பார்த்துடலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அது ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா பார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோர் கான்செப்ட் அவங்கக்கிட்ட இருக்க ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிட்டு வராங்களா. ஸோ இன்னும் கூட அது வந்துட்டுருக்கு. அண்ட் பை த வே ஜாக்கி சானோட இதுதான் அஃபிஷியலான ட்ரெய்லர். இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஜாக்கி சான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். பட் அது எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம தி எலக்ட்ரிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம மில்லி பாபி ப்ரவுன் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் ஃபுல்லாக நம்ம March 14th தான் ரிலீஸ் ஆகுது டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இது என்ன மூவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எல்லாம் டாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோபோட்ஸ் அந்த மாதிரி தான். அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சு. அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஷியஸ் மாதிரி வந்துருச்சு. அண்ட் அதுக்குனால தான் அவங்களுக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்க, இங்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட். அண்ட் அதில் இருக்க ஒரு ஸ்டோரி கான்செப்டோடு கொண்டு வந்திருக்காங்க. படம் பார்க்கும்போது அதோட ஒரு மேசிவ் ஸ்கேல் விஷுவல் வைஸ் அண்ட் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் தான் நல்லபடியாகவே ட்ரெய்லர்லேருந்தே தெரியுதா. கண்டிப்பாக இந்த படம் கூட செம்மையாக ஹிட் ஆக போகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான மூவி மாதிரி தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெத் ஆஃப் த யூனிகார்னோட ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெனா ஆர்டேகா தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ கோர் கான்செப்ட் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அண்ட் அங்கே அவங்க யூனிகார்னை சாவச்சிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக யூனிகார்ன்ஸ் இருக்காது, ஹார்ஸ் தான். அதுக்கு மேலே ஒன்று பெருசாக ஒன்று ஆன மாதிரி இருக்கும். அண்டு அதனால் அது யூனிகார்னு மாறிடும். பட் அது இது கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி உலகமாகவும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் அவங்க இதை ஒன்று சாவடிச்சிடுறாங்க. பட் அதை எப்படி மறைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கான்செப்டோடு தான் உள்ளே போகுது. ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கேன். அண்ட் எப்படியும் இந்த மூவி ஃபுல்லாக தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகும். இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் தரல, ஜஸ்ட் ஸ்ப்ரிங் 2025 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட Season 5 பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்களாம். அண்ட் அதோட சில இமேஜஸோடு ஃபுல் டீம் க்ரூ மெம்பர்ஸோடு இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இதுதான் கடைசி சீசனாக, அண்ட் இதுக்கு மேலே எந்த சீசன்லாம் கிடையாது. ஸோ இது டோட்டல் ரேப்பும் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம 2025லையும் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள என்ன அந்த மிஸ்ட்ரீஸ்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அது எப்படி ரிசால்வ் பண்ண போகிறாங்க அந்த ஒரு க்யூரியஸோடு தான் இருக்கேன். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ மேபி அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸோட இல்லை இதே யூனிவர்ஸில் வேறு ஏதோ ஸ்டோரி நடக்கிற மாதிரி மேபி அவங்க கொண்டு போகலாம். ஆனால் இவங்களோட என்டையர் ஜேர்னி இங்கே முடிய போகுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா போன வீக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரெய்லரோட அப்டேட்ஸ் தான் நல்லாவே வந்திருக்கு. அப்படியே பேக் டு பேக் நல்லா பெரிய பெரிய லெவலான ட்ரெய்லர்ஸ்லாம் வந்திருக்கு. சூப்பர்மேன் தான் இப்போதைக்கு ஒரு ஹாட்டான டாப்பிக்காக மாறி இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் எல்லாருமே ரியலாகவே ஒரு ஹோப்போடு இருக்காங்க. டிசி யூனிவர்ஸோட ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங்கான மூவி. அண்ட் கண்டிப்பாக இது நல்லா ரீச் ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம்
சூப்பர்மேனோட ஒரு ஹீரோயிசம் இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் ஸ்டீல்லாம் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்டான மூவி. பட் இன்னொரு காமிக் சைட்லேருந்து இல்லை எல்லாம் வேறு சூப்பர்மேன் ஃபேன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ ஹென்ரி கேவில போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க? அது என்ன பண்ணுறது, அவங்க பண்ணுறது தான். அவங்க அதை டிசைட் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட்னு ஒன்று இது பண்ணி திரும்பியும் ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த யூனிவர்ஸே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீபூட் ஆட்டும் கொண்டு வராங்களா. ஸோ பார்ப்போம் இது எப்படி அப்கமிங் நம்ம MCU மாதிரி மாறுதா இல்லையான்னு. அண்ட் பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த வீக்கில் எந்த அப்டேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைப் பண்ணிங்களோ அதுக்கு ஒரு கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.